ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்திய உணவுக் கழகம் இருக்க பாருங்கள், ஃபுட் கார்ப்பரேஷன்லேருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்க பாருங்கள், அங்கேருந்து மாபெரும் வேலைவாய்ப்புக்கான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கேட்டகிரி 2 இருக்குது பாருங்கள், அதுக்கான வேக்கன்சி 30/6/2024 நிலவரப்படி இவ்வளோ வேக்கன்சி காலியாக இருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை குறித்து தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக கேட்டகிரி 2ல் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6221 வேக்கன்சி காலியாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதேமாரி கேட்டகிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேனேஜர் ஜென்ரல் கொடுத்துருக்காங்க, மேனேஜர் ஏசி கொடுத்துருக்காங்க, மேனேஜர் டெபார்ட், மேனேஜர் கியூசி, மேனேஜர் வந்து பார்த்தா அந்த எம்ஓடி, அப்புறம் மேனேஜர் ஹிந்தி, அந்த மாதிரி பதவிகள் கேட்டகிரி 2ல் அறிவிச்சிருக்காங்க. ஸோ வேக்கன்சி என்ன, அதாவது இதில் ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெஸ்டர்ன் ரீஜன் எவ்வளோ வேக்கன்சி, ஈஸ்டர்ன் ரீஜன் எவ்வளோ வேக்கன்சி, சவுத் ஜோன் எவ்வளோ வேக்கன்சி, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே சவுத் ஜோனில் வரும். ஸோ நமக்கான வேக்கன்சி எவ்வளோ அதை பற்றி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை பற்றி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கேட்ரில் சிவிலில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கலில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, மேனேஜரில் எலக்ட்ரானிக் அந்த கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தா கேட்டகிரி 2ல் மொத்தமாக 6221 வேக்கன்சி உங்களுக்காக டோட்டலாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதேமாரி கேட்டகிரி 3 பொறுத்த வரைக்கும் 30/6/2024 நிலவரப்படி மொத்தமாக 27,345 வேக்கன்சி இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 36,000 வேக்கன்சி ஃபுட் கார்ப்பரேஷனில் இருக்குது அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கேட்டகிரி 2ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் பதவி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட்டில் கிரேட் 2, கிரேட் 3, SG1, SG2 அந்த மாதிரி பதவிகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் எந்தெந்த ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த் ஜோனில் எவ்வளோ, சவுத் ஜோனில் எவ்வளோ, அந்த மாதிரி ஒவ்வொரு ஜோன் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம சவுத் ஜோனில் தான் வருவோம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஏசிஎஸ் கேட்டரியில் எந்தமான பதவிகள், டெபார்ட் கேட்டரியில் எந்தமான பதவி, எல்லாமே அசிஸ்டன்ட் பதவி அதிகமாக கொடுத்துருக்காங்க. கியூசி கேட்டரியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜபக்ஷா கேட்டரியில் அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபருக்கான வேலை இப்போ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மோட் கேட்டரை கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் கேட்டரியில் அறிவிச்சிருக்காங்க. இன்ஜினியரில் வந்து ஜேஇக்கான பதவி, இசிஓ அந்த மாதிரி பதவி கொடுத்துருக்காங்க. எம்ஐசி மிஷனரிஸ் கேட்டரியில் பொறுத்த வரைக்கும் நர்ஸு, அது பார்த்தா டிரைவர், அப்புறம் வந்து பார்த்தா கம்பவுண்டர் கேட்டிருக்காங்க, ஃபார்மசி, டிரைவர், கேர்டேக்கர் கம் குக்கு அந்த மாதிரி பதவிகளாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக 27,345 வேக்கன்சி கேட்டகிரி 3ல் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான கல்வி தேதிலாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் அதிகபட்சமாக எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து பார்த்தோன்னா ஸோ டிரைவருக்கு 10th குவாலிஃபிகேஷன் போதுமானது. ஸோ 8th 10th அந்த டிகிரி வரைக்கும் உள்ளான நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோகிராஃபர்லாம் வந்து பார்த்தா 12th குவாலிஃபிகேஷன் போதுமானது. ஸோ இந்த மாதிரி 8th எனி டிகிரி முடிச்சவங்களுக்கும் வேலைவாய்ப்பு வந்து இருக்க போது. ஸோ இப்போதைக்கு வேகன்சிக்கான அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மொத்தமாக வந்து அறிவிப்பதற்கான வாய்ப்பு கம்மி தான். பட் கண்டிப்பாக வந்து கம்மி வேகன்சியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக ஒரு 15,000-20,000 வேகன்சிக்குள்ளே அடுத்த நோட்டிஃபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வேகன்சிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வச்சு தான் தேர்வு செய்வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் விடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு வேகன்சி மற்றும் பதவி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. விரைவில் ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்போ நீங்கள் எந்தமான பதவி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுது, அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஜோன் வைஸாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ வேகன்சி ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து வேலைவாய்ப்பு வந்து பெறுவாங்க. ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்பச்சு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா ஜாப் அப்டேட்ஸும் எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியோட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.